வணக்கம் நண்பர்களே. நமக்கு ஏற்படுகிற தர்ம சங்கடங்களிலேயே மிகவும் ஒரு சவாலான தர்ம சங்கடம் என்ன அப்படின்னா, வியாபாரத்தில், மார்க்கெட்டிங்கில், சந்தைப்படுத்துவதில் நாம் கொடுக்கும் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போகும் தருணம். அது எப்படி உருவாகும்? அதை எப்படி சமாளிக்கிறது? சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு தர்ம சங்கடம் ஏற்படும். எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வியாபார இலக்கு இருக்கும், மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். அந்த தாங்கள் மேற்கொண்ட பணியை சரியான நேரத்தில் திட்டமிடலில் முடிக்க வேண்டும். அரசியல் கட்சி மாதிரியோ இல்லை மற்ற இதுகள் மாதிரிலாம் அவங்க செய்ய முடியாது. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கணும், சரியான அந்த இலக்கு அடையணும், அதான் டைம் டெட்டர்மினேஷனோடு அடையணும். இதுக்கு நிறைய டாக்டிக்ஸ் பயன்படுத்துவாங்க. அதில் இந்த ஒயிட் லைஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய பாதிக்காத பொய்களை அவங்க பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. பாதிக்காத பொய்கள்னால் என்ன? நீங்கள் ஒரு பொய் சொல்கிறீங்க, அதனால் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருடைய வாழ்வாதாரம் கிடக்கூடாது. இவ்வளோ தான் அதில் இருக்கிற அடிப்படை. இது சரி, ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டீங்க, ஐயா உங்களுக்கு வழக்கமான டிஸ்கவுண்ட்டை விட அதிகமாக வாங்கி தரேன், இந்த விலை தள்ளுபடி, டிஸ்கவுண்ட் லெஸ் ப்ரைஸ் லிஸ்ட் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரி ஏற்றுக்கலை. இல்லை, அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, ஒருத்தர் கொடுத்தா இன்னொருத்தர் கொடுக்கணும், அல்லது இப்படி கொடுக்குறதுனால இந்த காஸ்ட் கம்பெனி கொஞ்சம் லாஸ் ஆகும், அதனால் அப்படிலாம் சொல்ல முடியாதுன்ட்டாங்க. நீங்கள் அவர்கிட்ட கேட்க முடியாது கொடுத்துட்டீங்க. ஏன்னா ஆர்டர் எடுத்தாங்கன்னுமே. மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு அப்படி ஒரு இது இருக்குல்ல. அது இப்போ மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸ்னு தனித்தனியாக இயங்குகிற கம்பெனிகளுக்கு இந்த தொந்தரவு இல்லை. மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க, சேல்ஸ் போகிறவங்க போயிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் ரெண்டுமே ஒரே ஆள் செய்வாங்க. சில இடங்களில் மார்க்கெட்டிங் அவங்க தான் பார்க்கணும், சேல்ஸும் அவங்க தான் பார்க்கணும். இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிற இடத்துல தான் இந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற வேண்டிய தர்ம சங்கடங்கள் வரும். அப்போ எப்படி சமாளிக்கிறது? ஒயிட்லேயே சொல்லலாமா? இல்லை, இதை நான் சேர்த்து அடுத்த மாதம் இது பண்ணிடுறேன்னு சொல்லலாமா? நீங்கள் செய்ய வேண்டியது நேருக்கு நேராக எதிர்கொள்வது தான். ஐயா, உங்களிடம் அப்படி நான் சொன்னது உண்மை. அந்த கேள்வியை நேருக்கு நேராக எதிர்கொள்ளுங்கள். அந்த கேள்வியை நீங்கள் எதிர்கொள்வதன் மூலமாக உங்கள் தன்னம்பிக்கை வளரும். அது எப்படியா நீ வாட்டி சொல்லிட்டு போயிட்டேன்னு எப்படி எதிர்கொள்கிறதுன்னு கேட்குறீங்களா? உதாரணத்தோட அடுத்த வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் உதாரணத்தோடு அதை விளக்குறேன். நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய அப்டேட் சேரும். ரெண்டாவது, எனக்கும் அதை நீங்கள் கேட்க ரெடியாக இருக்கீங்கன்றது தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.